ஏப்பா பொம்பளை புள்ள வண்டி உதச்சிக்கிட்டு இருக்கு, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? எல்லாம் ஆம்பளைங்கிற திமிரு. ஏய், இதுதான் வண்டி நிறுத்துனியா? வேணா நீங்களே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தேவையில்ல. ஆம்பளைங்களுக்கு நாங்க எதுலயுமே சளைச்சவங்க இல்லைன்னு எல்லாத்துலயும் உரிமை குரல் எழுப்பவே இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நைஸா நழுவிடுறது. நீ ஸ்டார்ட் பண்ணு. யார் என்னத்த சொன்னாலும் நான் கவலையே பட போறதில்ல. ஏய், எதுக்கு சிரிச்ச? அவங்க பேசுறத நினைச்சு சிரிச்சேன். அவங்க பேசுறதா? அவங்க அங்க பேசுறது உனக்கு இங்கே கேக்குதா? கேக்குதே. கேக்குதா? ஆனா அந்த ஆளுங்களுக்கு ரொம்ப தாங்க திமிரு. எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்களேன். எனக்கு லிப் ரீடிங் தெரியுங்க, சைன் லாங்குவேஜும் தெரியும். சைன் லாங்குவேஜா? அதாவது சைகையில பேசுறது, அப்புறம் பாடி லாங்குவேஜ்ல கூட சில விஷயங்கள்லாம் கன்வே ஆகும். ஐயோ, எனக்கே அந்த ஆளுங்க பேசுறத பார்த்தா கோவம் வருதுங்க. ஏய், நான் நக்கலா? ஐயோ, அங்க கவனிங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு நானே சொல்றேன் உங்களுக்கு. எப்படி தெனாவட்டா தெரிஞ்சிட்டு இருந்த நம்ம கதிரு அவரு சொல்றாருங்க, கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டிக்கு அடங்கி பொம்பளைங்க ஓட்டுற வண்டியில பின்னாடி உட்கார்ந்து வெக்கமே இல்லாம வரான். நிறுத்தி. ஏங்க, அவரு அப்படிதாங்க சொல்றாரு. பொம்பளைங்களுக்கு பின்னாடி ஆம்பளைங்க உட்காந்து போனதை நீ பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அவனுங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓ, அவ்வளவு ப்ரோக்ரெசிவா யோசிக்க ஆரம்பிச்சாச்சா? பரவாயில்லையே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இருங்க, அவங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்னு முழுசா கேட்டுட்டு போவோம். பெரிய ரோதனையா. ஐயோ, எதுக்கு சிரிக்கிற? சொல்லுன்றல. இல்ல, பொண்டாட்டி வண்டி ஓட்டி புருஷன் பின்னாடி உட்கார்ந்து போறதெல்லாம் இப்போ சகஜம் தானேன்னு நீங்க சொன்ன மாதிரியே அந்த நீல சட்டக்காரர் சொன்னாருங்க. அதுக்கு அந்த ரோஸ் சட்டக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா?